விஜய் அவர்கள் கரூர் வந்து செல்ல போகிறாங்க. என்னைக்கு செல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இது விஜய் ரசிகர்களுக்கும் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் ரொம்ப முக்கியமான வீடியோவாக தான் இருக்க போகிறது. ஸோ தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களோட பிரச்சாரம் சமயத்தில் 41 பேர் வந்து உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தை வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. தமிழகத்தை மட்டும் இல்லாமல் இந்தியாவே அது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகி இருந்தது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் ஒரு வாரம் ஆகிவிட்டது, இன்னும் எந்த கரூர் செல்லவில்லை அப்படிங்கிற விமர்சனம் விஜய் மீது அடுத்தடுத்து விழுந்து கொண்டு தான் இருக்கு. இதுக்கான காரணத்தை விஜய் அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நானும் கரூர் செல்லலாம் தான் நினைக்கிறேன், ஆனால் வந்து காவல் அதிகாரிகள் எனக்கு வந்து அனுமதி வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க, தமிழக அரசு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து விஜய் அவர்களோட தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள், கரூர் மாவட்ட செயலாளர் வந்து 42 பேர் உயிரிழந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களோட குடும்பத்துக்கு நேரில் சென்று இன்று வந்து ஆறுதல் வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் மிக விரைவில் வந்து உங்களை வந்து பார்க்க வருகிறார், ஸோ உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து 2 நாட்களில் கரூர் செல்ல இருக்கிறார் அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மாவட்ட நிர்வாகிகள் மூலமாக வந்து 42 குடும்பத்தையும் வந்து விஜய் அவர்கள் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா விஜய் அவர்களோட ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் பண்ணி கொண்டு வருகிறார்கள்.